ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து சைடிஷான உருளைக்கிழங்கும் பட்டாணி வச்சு ஒரு குருமா தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரையும் அதையும் வந்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வணங்கிருச்சு. அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து நம்ம இதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பொடியாக கட் பண்ண முடியலை அப்படின்னா மிக்சியில் கூட போட்டு நல்லா மையாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வந்து வணங்குறதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த தக்காளியை வந்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து மைய வணங்கணும். அந்த அளவுக்கு வந்து வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து மைய வந்து வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு வந்து வணங்கணும். எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து மசாலா பொருட்களாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதோட எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் வந்து போயிருச்சு. அடுத்து நம்ம இதில் வந்து காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை வந்து நல்லா ஹியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 1 கப் பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான், அதனால் வந்து அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். இதை வந்து அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து இந்த குருமாக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. காய் வந்து அந்த இதிலே நல்லா வெந்துடும். பட்டாணியும் வெந்துடும், உருளைக்கிழங்கும் சீக்கிரம் வேகக்கூடியதான். பாருங்கள், நம்மளுக்கு வந்து குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சப்பாத்திக்கு வந்து இந்த குருமா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.